கண்களை மூடி ஜெபிக்கலாம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றி ராஜா. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. மகிமையின் தெய்வமே ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. எல்லாரும் வாய்களை திறந்து உடாபா சந்ததலகா பாபா. சத்திய வேதம் பக்தரின் கீதம், சுத்தர்கள் போகும் பாதையின் கீதம், உத்தம மார்க்கம் காட்டும் சத்திய வேதம். நீத்தம் விரும்பும் கர்த்தர் வசனம் வந்த பசும்பொன் தெளிந்திடுமே. நீத்தம் விரும்பும் கர்த்தர் வசனம் சுத்த பசும்பொன் தெளிந்திடுமே. இதயம் மகிழும் கண்கள் தெளியும், இருண்ட ஆத்மா உயிரடையும். இதயம் மகிழும் கண்கள் தெளியும், இருண்ட ஆத்மா உயிரடையும். சத்திய வேதம் பக்தரின் கீதம், சுத்தர்கள் போகும் பாதையின் கீதம், சுத்தம பாகம் காட்டும் சத்திய வேதம். கர்த்தர் வசனம் வல்ல சம்மதி, கண்பாலையையும் நொறுக்கிடுமே. கர்த்தர் வசனம் வல்ல சம்மதி, கண்பாலையும் நொறுக்கிடுமே. இதய நினைவை வகையாருக்கும், இருபுறம் காருக்குள்ளதே. இதய நினைவை இருபுறம் காருக்குள்ளதே. சத்திய வேதம் பக்தரின் கீதம், சுத்தர்கள் போகும் பாதையின் கீதம், உத்தம மார்க்கம் காட்டும் சத்திய வேதம். கிருபை நிறைந்த நல்ல ஆண்டவரே, இந்த நாளிலும் இந்த வார்த்தையின் மூலமாய் என்ன எங்களோடு கூட பேச வேண்டும் என்று பரலோக நாதர் நீர் விரும்புகிறீரோ, உம்முடைய சத்தம் இந்த நாளிலே பகிரங்கமாய் துணிக்கப்படுவதாக. உம்முடைய வார்த்தைக்கு விரோதமாய் கிரியை செய்கிற எல்லா மனுஷிக கிரியைகள், சுயத்தின் ஆவிகள் நசரேயனாகிய இயேசுவின் நாமத்தினாலே அவைகள் முற்றிலுமாய் அழிக்கப்பட்டு போவதாக. வார்த்தைக்கு விரோதமாய் கிரியை செய்கிற வானமண்டலத்தின் ஆவிகள், பொல்லாத இப்பிரபஞ்சத்தின் சேனைகள் முற்றிலுமாய் அழிந்து போவதாக. இரத்தத்தை நாங்கள் தெளிக்கிறோம், ஒவ்வொரு ஜனத்தின் மத்தியிலும் தெளிக்கிறோம். இருதயங்கள், நினைவுகள், சிந்தனைகள் உம்மோடு கூட இணைக்கப்பட்டதாக இருப்பதாக. நீர் நியமித்த வார்த்தை இந்த நாளிலே பரிபூரணமாய், திட்டமும் தெளிவுமாய், தீர்க்கமாய் இந்த நாளில் எங்களோடு கூட பேசும் ஆண்டவரே. பேசுகிற அடியனை நம்முடைய சிலுவை நிழலிலே மறைத்துக் கொள்ளும். நீர் வெளிப்படும் ஆண்டவரே. அடியன் அற்ப பிரயோஜனமற்றவன், கடமை செய்து முடியாய் உம்முடைய சன்னிதானத்தில் இருக்கிற என்னை அடியனை மறைத்து நீர் வெளிப்படும். உம்முடைய சத்தத்தை துணிக்கப்படும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். மறுபடியும் வாசிக்கலாம். கர்த்தருக்கு அவருடைய நாமத்திற்குரிய மகிமையை செலுத்தி காணிக்கைகளை கொண்டு வந்து அவருடைய சந்நிதியில் பிரவேசியுங்கள். பரிசுத்த அலங்காரத்துடனே கர்த்தரை தொழுது கொள்ளுங்கள். பரிசுத்த அலங்காரத்துடனே கர்த்தரை தொழுது கொள்ளுங்கள். அல்லேலூயா. எல்லாருக்கும் நன்றாக
பழக்கப்பட்ட மனப்பாடமாக தெரிந்ததான வார்த்தை. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ரிப்ளை இருக்கணும். எனக்கு பேசும்போது இருக்கிற ஆட்களுடைய என்ன இருக்கணும், நீங்களும் கூட பேசணும். அப்படின்னாதான் நல்லா இருக்கும். முன்னாடி நின்று பேசுகிறவர்களுக்கு உற்சாகமா இருக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா. பிள்ளைகளிடத்துல பிள்ளைய கூப்பிட்டு அட்வைஸ் பண்ணும்போது பேசும்போது பிள்ளைகள் உம்முன்னு எனக்கு என்னன்னு தலையை கூப்பிட்டுக்கிட்டு இல்லை அங்கிட்ட கிட்டாவது நுரண்டிக்கிட்டு இருந்தானா எவ்வளவு காண்டு வரும் உங்களுக்கு. சொல்லிக்கிட்டே இருக்கேன், தின்னாக்கமா உட்காந்துக்கிட்டா இருக்கு அப்படின்னு வாய்க்கு வந்தபடியெல்லாம் நம்ம பிள்ளைகளை திட்டுவோம். அப்படிதானே? நான் திட்ட முடியாத நிலைமையில இருக்கோம். அல்லேலூயா, புரிஞ்சுக்கோங்க. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. பரிசுத்த அலங்காரத்துடனே கர்த்தரை தொழுது கொள்ளுங்கள். அல்லேலூயா. இந்த நாளினுடைய கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராய், கர்த்தருடைய வார்த்தைக்காக நான் தேவ சமூகத்திலே காத்திருந்த பொழுது கர்த்தர் என்னோடு கூட வார்த்தையை என் இருதயத்தின் ஆழத்திலே போட்டதான வார்த்தை, தேவன் எதிர்பார்க்கிறதான அலங்காரம், தேவன் விரும்புகிறதான அலங்காரம் இன்றைக்கு சபைகளின் நடுவே குறைந்து கொண்டே இருக்கிறதை பரிசுத்த ஆவியானவர் இந்த நாளிலே சுட்டி காண்பித்தார். அல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இப்பதான் சொன்னேன். இப்பதான் என்ன சொன்னேன்? அல்லேலூயா. எல்லாரும் வாயை திறந்து சொல்லணும். சிறுபிள்ளை எல்லாம் வாயில என்ன வச்சிருக்கிற? வாயை திறந்து சொல்லணும். அல்லேலூயா, அல்லேலூயா. தேவன் எதிர்பார்க்கிறதான அலங்காரம் இந்த நாட்களிலே, இந்த கடைசி நாட்களிலே இன்றைக்கு சபைகளின் நடுவே குறைந்து கொண்டிருக்கிறதை பரிசுத்த ஆவியானவர் கண்டபடியினாலே, அவருடைய சிங்காசனத்திற்கு அது எட்டினபடியினாலே தேவன் இந்த நாளிலே நம் மீது, உங்கள் மீது, என் மீது, ஹல்லேலூயா, நம் மீது அவர் அன்புள்ளவராய் இருக்கிறபடியினாலே கர்த்தர் இந்த நாளிலே நம்மோடு கூட பேசுகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மறுபடியும் வாசிங்க. கர்த்தருக்கு அவருடைய நாமத்திற்குரிய மகிமையை செலுத்தி, கர்த்தருக்கு அவருடைய நாமத்திற்குரிய மகிமையை செலுத்தி காணிக்கைகளை கொண்டு வந்து, காணிக்கைகளை கொண்டு வந்து அவருடைய சந்நிதியில் பிரவேசியுங்கள், அவருடைய சந்நிதியில் பிரவேசியுங்கள், பரிசுத்த அலங்காரத்துடனே, பரிசுத்த அலங்காரத்துடனே கர்த்தரை தொழுது கொள்ளுங்கள், கர்த்தரை தொழுது கொள்ளுங்கள். அல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த 1 நாளாகமத்தினுடைய விளக்கம் வரலாற்றின் நூல்களில் உள்ள வரிசையிலே இது ஒரு 8வது புஸ்தகமாக அமைந்திருக்கிறது. அல்லேலூயா. நம்ம ஹோல் பைபிள்ல ஹிஸ்டரி அந்த புக்ல, வரலாற்றினுடைய நூல்களில இந்த 1 நாளாகமத்தினுடைய 8வது வரிசையில அமைந்திருக்கிறது. முதலாவது யோசுவா புஸ்தகம், நியாயாதிபதிகள், ரூத், 1 சாமுவேல், 2 சாமுவேல், 1 ராஜாக்கள், 2 ராஜாக்கள், 1 நாளாகமம், 2 நாளாகமம், எஸ்ரா, நெகமியா, எஸ்தர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த வரலாற்றினுடைய நூல்களில 8வது புஸ்தகமாக இந்த 1 நாளாகம புஸ்தகங்கள் அமைந்திருக்கிறது. ஆதி ஒளி பெயர்ப்புல 2 புஸ்தகங்களாக இந்த நாளாகம புஸ்தகம் ஒன்றாகத்தான் இருந்தது. அதற்கு பின்னதாக கிரேக்க மொழியிலே இது மொழிபெயர்த்ததற்கு பின்பதாக இது 2 பிரிவுகளாக, அதாவது 1 நாளாகமம், 2 நாளாகமம் என்று இது 2ஆக பிரிக்கப்பட்டது. அல்லேலூயா. இந்த நூலுடைய ஆசிரியர் தெளிவாக புஸ்தகத்தில் எங்குமே குறிப்பிடப்படவில்லை என்றாலும் இது எஸ்தரா எழுதியிருக்கிற வாய்ப்புகள் உண்டு என்று வேத அறிஞர்கள் சொல்லப்படுகிறார்கள். அல்லேலூயா. இந்த 1 நாளாகமத்தின் ஆரம்பம் முதல் ஆதாம் தொடங்கி எல்லா கோத்திரத்தினுடைய வம்ச விரிவுகளை இந்த நூல் விரிவாக எழுதி சொல்லப்பட்டிருக்கிறது. 29 அதிகாரங்கள் உள்ளன. இந்த 1 நாளாகம புஸ்தகத்தை
வம்ச வரலாறுகளாக 2 வகையாக பிரிக்கலாம். அதாவது சவுலுடைய கடைசி யுத்தம் சொல்லப்பட்டிருக்கிறது இந்த 1 நாளாகமத்திலே. தாவீதுடைய ஆட்சி காலம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. இந்த 11வது அதிகாரத்திலிருந்து 29வது அதிகாரம் வரை தாவீதுடைய 33 ஆண்டுகால ஒன்றுபட்டுள்ள ராஜ்யத்தின் ஆட்சியை விவரித்து சொல்லுகிறது. அல்லேலூயா. 13 முதல் 16 வரை உள்ளதான அதிகாரங்கள் உடன்படிக்கை பெட்டியை கொண்டு வரும்போது அது தேவன் நியமித்ததான முரண்பையை விட்டு கை மாறினதினாலே ஏற்பட்டதான தண்டனைகளையும் அதற்கு பின்னதாய் வந்ததான குறைகள் சரி செய்யப்பட்டதையும் எருசலேமுக்கு மீண்டும் கொண்டு வரப்பட்டதையும் இந்த 13வது அதிகாரத்திலிருந்து 16வது அதிகாரம் வரை குறிப்பிடப்பட்டுள்ளது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இப்பொழுது நாம் வாசித்ததான் அந்த 16வது வசனத்தின் 29வது வசனத்திலே சொல்லப்படுகிறது, கர்த்தருக்கு அவருடைய நாமத்திற்குரிய மகிமையை செலுத்தி காணிக்கைகளை கொண்டு வந்து அவருடைய சந்நிதியில் பிரவேசியுங்கள், பரிசுத்த அலங்காரத்துடனே கர்த்தரை தொழுது கொள்ளுங்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவர் நம்மிடத்திலே மகிமையும் அவர் விரும்புகிறதான அந்த கனத்தையும் கர்த்தர் நம்மிடத்திலிருந்து எதிர்பார்க்கிறார். நாம் ஒவ்வொரு நேரமும் எப்பெல்லாம் ஆண்டவருடைய சன்னிதானத்திலே ஜெபிக்கும்படியாய் தனி ஜெபத்திலே குடும்பத்திலே ஹல்லேலூயா சபையாக நாம் எப்பெல்லாம் தேவ பிரசன்னத்திலே கூடி வருகிறோமோ ஆண்டவர் முதலாவது நம்மிடத்தில் எதிர்பார்க்கிற ஒன்று அவருடைய மகிமையும் அவருடைய கனத்தையும் நாம் கொடுக்கிறோமா என்று ஆண்டவர் நம்மிடத்திலிருந்து எதிர்பார்க்கிறார். அல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்றைக்கு எத்தனை பேர் அப்படி செய்கிறோம்? முதலாவது தேவனுடைய பிரசன்னத்துல வந்து அமர்ந்த உடனே இன்னைக்கு அநேகர் சொல்றாங்க, என்ன கண்ணோக்கி பாருங்க ஏசப்பா, நான் ஒரு அனாதையா இருக்கிறேன், எனக்கு யாருமே இல்லை, எனக்கு என்னென்ன தேவைகள் எல்லாம் இருக்கிறது. அல்லேலூயா. இந்தந்த குறிப்புகளை தான் நான் தேவ சமூகத்தில் வைத்துக் கொண்டிருக்கிறோம். ஆனா தேவன் எதிர்பார்க்கிறபடி தேவன் விரும்புகிறபடி உங்களுடைய ஜெபமும் உங்களுடைய ஆராதனைகளும் என்னுடைய ஜெபமும் என்னுடைய ஆராதனைகளும் தேவனுடைய சிங்காசனத்தை அசைக்க வேண்டும் என்றால் தேவன் எதிர்பார்க்கிற அந்த மகிமையும் அந்த கனத்தையும் அவருக்கு சரியாய் நாம் செலுத்தும் போது மாத்திரம்தான் அந்த பரலோகம் நமக்காக இறங்குகிறது. அல்லேலூயா. எத்தனை பேருக்கு புரியுது? அல்லேலூயா. கவனிக்கிறீங்களா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நாம் இன்றைக்கு எப்படிப்பட்ட அலங்காரத்தோடு நாம் தேவனை இன்றைக்கு சேவித்துக் கொண்டிருக்கிறோம்? பக்கத்துல கையை பிடிச்சு கேட்டு பாருங்க. அக்கா, அண்ணே, எப்படிப்பட்ட அலங்காரத்தோடு கர்த்தரை சேவிக்கிறீங்க? கேளுங்க. எப்படிப்பட்ட அலங்காரத்தோடு கர்த்தரை சேவிக்கிறீங்க? கேட்டீங்களா? என்ன பதில் சொன்னாங்க? என்ன பதில் சொன்னாங்க? என்ன பதில் சொன்னாங்க? சொல்லுங்க கொஞ்சம். அல்லேலூயா. சொல்லுங்க. என்ன பதில் சொல்றாங்க உங்க பக்கத்துல உள்ளவங்க? இன்னைக்கு ஆராதனைக்கு 9 மணிக்கு வந்துட்டோம் எல்லாரும். இன்னைக்கு பரவாயில்ல, ஓரளவுக்கு வந்துட்டீங்க கரெக்டான சமயத்திற்கு. எப்படிப்பட்ட அலங்காரத்தோடு நாம் இன்றைக்கு கர்த்தரை சேவித்துக் கொண்டு இருக்கிறோம்? பரிசுத்த அலங்காரம். ரைட், பார்க்கலாம். இப்ப பரிசுத்த அலங்காரத்தோடு இப்ப சேவித்தோமா, பரிசுத்த அலங்காரத்தோடு சேவிக்கலையா என்கிறத இப்ப பார்க்கலாம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவன் எதிர்பார்க்கிற அலங்காரத்திலே நாம் இன்றைக்கு சேவிக்கிறோமா என்பதை இந்த நாளிலே ஒவ்வொரு ஆலயங்களின் நடுவிலே
நம்முடைய தகப்பன் பாரத்தோடு வாஞ்சையோடு அவர் தேடி உலாவிக் கொண்டிருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. பரிசுத்த அலங்காரம் என்றால் என்ன? பரிசுத்த அலங்காரம்னா என்ன? பரிசுத்த அலங்காரம்னா என்ன? வெள்ளை ட்ரெஸ் போட்டு வெள்ளை சாரி கட்டி இன் பண்ணி, சாம் இன்னைக்கு இன் பண்ணல, இன் பண்ணி நீட்டா வர்றதா? அது ஒரு பாட்டு. பரிசுத்த அலங்காரம்னா என்ன? பரலோகத்தினுடைய அலங்காரம், பரலோகம் விரும்புகிற அலங்காரம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்றைக்கு தேவன் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறது பரலோக விரும்புகிற அலங்காரம். அந்த பரிசுத்த நாதர் விரும்புகிற அலங்காரம். ஏன் அவர் பரிசுத்த அலங்காரத்தை விரும்புகிறார் என்றால், நான் பரிசுத்தராய் இருக்கிறது போல நீங்களும் பரிசுத்தராய் இருங்கள் என்று அவர் சொல்லி இருக்கிறார். அல்லேலூயா. அவருடைய பிள்ளை என்று சொல்லப்படுகிற நாம், அவருடைய மகள், அவருடைய மகன் என்று சொல்லப்படுகிற நீங்களும் நானும் எப்படி அலங்காரமா இருக்கணுமா? பரிசுத்த அலங்காரத்தோடு அவரை சேவிக்க வேண்டுமா? அல்லேலூயா, அல்லேலூயா. பரலோக எதிர்பார்க்கிற அலங்காரத்தோடு நாம் இன்றைக்கு அவரை கனத்தையும் அவருடைய மகிமையும் இன்றைக்கு கொடுக்கிறோமா? அல்லேலூயா. அவர் விரும்புகிறபடி நாம் ஆராதிப்போம், சேவிப்போம் என்றால் கரங்களை தட்டுங்க, வாயை திறங்க என்று நம்ம சொல்ல மாட்டோம். அல்லேலூயா. முன்னாடி மைக்ல இருந்து கரங்களை தட்டுங்க, வாயை திறங்க, ஸ்தோத்திரம் சொல்லுங்க, அல்லேலூயா சொல்லுங்க என்கிறதான வார்த்தை மைக்ல இருந்து வரணும்ங்கிற அவசியமே இல்லை. உங்களுக்குள்ள ஆட்டோமேட்டிக்காக அவர் கொடுக்கிற கனத்தை நாம் சரியா கொடுக்கணும் என்றால் உங்களால அடக்கி கொண்டு உட்கார முடியாது. தேவனே மகிமைப்படுத்த ஆரம்பிப்பீங்க, சொல்ல ஆரம்பிப்பீங்க, ஸ்தோத்திரம் சொல்ல ஆரம்பிப்பீங்க, அல்லேலூயா சொல்ல ஆரம்பிப்பீங்க. உங்களால அடக்கிட்டு உட்கார முடியாது. அல்லேலூயா, அல்லேலூயா. இன்றைக்கு உலகத்தின் அலங்காரம் தேசத்தில் உள்ள சபைகளையும் ஜனங்களையும் நிரப்பினபடியினாலே இன்றைக்கு சபைகளிலே தேவனுடைய மகிமையை பார்க்க முடியவில்லை. சபைகளிலே தேவனுடைய பிரசன்னத்தை ஜனங்கள் உணர முடியவில்லை. சபையில தேவன் உலாவுகிறதை ஜனங்களால் உணர முடியவில்லை. சபையிலே தேவனுடைய சத்தம் தொனிக்கிறதை இன்றைக்கு ஜனங்களுடைய காதுகளிலே கேட்க முடியவில்லை. ஏன் தெரியுமா? உலகத்தின் அலங்காரம் இன்றைக்கு ஜனங்களுடைய இருதயத்தை நிரப்பி இருக்கிறபடியினாலே. அல்லேலூயா, அல்லேலூயா. வாரம் சாட்சி எழும்போம். பரலோகத்தின் அலங்காரத்தின்படி, பரலோகம் விரும்புகிறபடி நாம் சேவிப்போம் என்றால் வாரம் ஜீவனுள்ள சாட்சிகள் எழும்பிக் கொண்டே இருக்கும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்றைக்கு உலகத்தின் அலங்காரங்களை தேவன் அருவருக்கிறார். ஹல்லேலூயா. அது எப்ப வரும் என்றால் நாம் கிறிஸ்துவோடு கூட அர்ப்பணிக்கிற அந்த அர்ப்பணிப்பிலே உனக்குள்ளாக அந்த மாற்றங்களை தேவன் செய்ய ஆரம்பிப்பார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவருடைய சன்னிதானத்திலே நம்முடைய அர்ப்பணிப்பானது அவர் எதிர்பார்க்கிற வண்ணமாய், அவர் விரும்புகிற வண்ணமாய், ஹல்லேலூயா, அவர் எதிர்பார்க்கிறபடி, அவர் அங்கீகரிக்கிறபடி நம்முடைய அர்ப்பணிப்பு இந்த நாளிலே தேவ சமூகத்தில் இருக்கும் என்றால் நம்முடைய கனத்தை நாம் கொடுக்கிற ஹல்லேலூயா, நாம் செலுத்துகிற துதிகள் அது பரலோகத்தை நிச்சயமாய் அசைக்கும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கலாத்தியருக்கு எழுதின நிருபம் ஹல்லேலூயா 5வது அதிகாரம் அதனுடைய 24வது வசனத்தை வாசிங்க. கலாத்தியர் 5வது அதிகாரம். விக்கிரகாராதனை, பில்லி சூனியம், பகைகள், விரோதங்கள், வைராக்கியங்கள், கோபங்கள், சண்டைகள், பிரிவினைகள், மார்க்க பேதங்கள், போராமைகள், கொலைகள், வெறிகள், களியாட்டுகள் முதலானவைகளே
இப்படிப்பட்டவைகளை செய்கிறவர்கள் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்தரிப்பதில்லை. கலாத்தியர் 5வது அதிகாரம் 24வது வசனம். கிறிஸ்துவனுடையவர்கள் தங்கள் மாம்சத்தையும் அதன் ஆசை இச்சைகளையும் சிலுவையில் அறைந்திருக்கிறார்கள். கிறிஸ்துவுடையவர்கள் தங்கள் மாம்சத்தையும் தங்களுடைய மாம்சத்தையும் அதன் ஆசை இச்சைகளையும் தங்களுடைய ஆசை இச்சைகளையும் சிலுவையில் அறைந்திருக்கிறார்கள். சிலுவையிலே என்ன செய்திருக்கிறாங்க? அறைந்திருக்கிறார்கள். அல்லேலூயா. கிறிஸ்து உடையவர்கள் அப்படிதானே போட்டிருக்கு. கிறிஸ்துவனுடையவர்கள் தங்கள் மாம்சத்தையும் அதன் ஆசை இச்சைகளையும் சிலுவையிலே அறைந்திருக்கிறார்கள். பவுல் கலாத்திய நாட்டுக்கு உள்ளதான சபைகளுக்கு எழுதுகிறார். கிறிஸ்துவனுடையவர்கள் தங்களுடைய மாம்சத்தையும் அதனுடைய ஆசை இச்சைகளையும் எங்க அறைந்திருக்கிறாங்க? சிலுவையில. அல்லேலூயா. இன்றைக்கு நீங்களும் நானும் நம்முடைய ஆசை இச்சைகளை மாம்ச கிரியைகளை நாம் சிலுவையிலே அறைந்திருக்கிறோமா? அறைக்கப்பட்டிருக்கிறதா? சிலுவையிலே நாம் இருந்தால் மாத்திரம்தான் தேவன் விரும்புகிற, தேவன் எதிர்பார்க்கிற அந்த அலங்காரம் நமக்குள்ளாய் ஒரு மாற்றத்தை செய்ய ஆரம்பிக்கும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கொலோசியர் 3வது அதிகாரம் அதனுடைய முதல் 2 வசனத்தை வாசிங்க. கொலோசியர் 3வது அதிகாரம் அதனுடைய முதல் 2 வசனம். நீங்கள் கிறிஸ்துவுடன் கூட எழுந்ததுண்டானால், நீங்கள் கிறிஸ்துவுடனே கூட எழுந்தது உண்டானால், கிறிஸ்து தேவனுடைய வலது பார்சத்தில் வீற்றிருக்கும், கிறிஸ்து தேவனுடைய வலது பார்சத்தில் வீற்றிருக்கிறது இடத்தில் உள்ள மேலானவைகளையே தேடுங்கள். மேலானவைகளே தேடுங்கள். பூமியில் உள்ளவைகளை அல்ல, பூமியில் உள்ளவைகள் அல்ல, மேலானவைகளையே நாடுங்கள். மேலானவைகளையே நாடுங்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. உன் தேவன் எதிர்பார்க்கிற அலங்காரம் நமக்குள்ள வந்துருச்சுன்னா நம்ம இந்த பூமிக்குரியவைகளை என்ன செய்ய மாட்டோம்? என்ன செய்ய மாட்டோம்? தேட மாட்டோம், விரும்ப மாட்டோம். அல்லேலூயா. இந்த பூமிக்குரியவைகள் எல்லாவற்றையும் நம்ம என்ன என்று நினைப்போம்? தூசி என்றும் குப்பை என்றும் நினைப்போம். அல்லேலூயா. அதைத்தான் கலாத்திய நாட்டில் சபைக்கு அங்க பவுல் சொன்னாரு. கிறிஸ்துவின் உடையவர்கள் தங்களுடைய மாம்ச ஆசை இச்சைகளை எதுல அறையணுமா? சிலுவையில முற்றிலுமாய் அறையப்பட ஒப்பு கொடுக்கணும். அல்லேலூயா. இன்னைக்கு அறையப்பட நம்ம ஒப்பு கொடுத்திருக்கிறோமா? அறையப்பட ஒப்பு கொடுத்திருக்கிறோமா? தேவன் இந்த நாளிலே நம்ம ஒவ்வொரு இடத்திலும் கேள்வி கேட்கிறார். கிறிஸ்துவுக்குரியவர்கள், கிறிஸ்தவன் என்று சொல்லப்படுகிற நீங்களும் நானும் நம்முடைய மாம்ச இச்சைகளை, நம்முடைய சுய விருப்பங்களை, இன்றைக்கு அநேக நேரங்களிலே நம்முடைய சுய விருப்பம் தலை தூக்கி கொண்டே இருக்கிறது. நம்முடைய ஆசை இச்சைகள் தலை தூக்கி கொண்டே இருக்கிறது. சிலுவையிலே நாம் அறையப்பட ஒப்பு கொடுப்போம் என்றால், சிலுவையிலே நாம் தத்தம் செய்யப்பட அர்ப்பணிப்போம் என்றால், அந்த தேவன் எதிர்பார்க்கிற அந்த பரலோகத்தின் அலங்காரத்தினால் கர்த்தர் உன்னையும் என்னையும் அவர் நிரப்ப மகிமை உள்ள தெய்வமாயிருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. இல்லைன்னா நம்ம கிறிஸ்துவுடனே கூட இருக்கிறோம் என்று சொல்லக்கூடாது. அப்படிதான் வசனம் சொல்லுது, நான் சொல்லல. என்ன சொல்லுது? நீங்கள் கிறிஸ்துவுடனே கூட, வசனத்தை நல்லா கவனிக்கணும். நீங்கள் கிறிஸ்துவுடனே கூட எழுந்தது உண்டானால், கிறிஸ்து தேவனுடைய வலது பார்சத்தில் வீற்றிருக்கிறார் என்று இடத்தில் உள்ள மேலானவைகளை, அவர் தேவனுடைய சிங்காசனத்தில் அமர்ந்திருக்கிற அந்த மேலானவைகளையே நம்ம நாடணும். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. சங்கீதம் 45வது அதிகாரம் அதனுடைய 10வது வசனத்தை 11வது வசனத்தை வாசிங்க. சங்கீதம். குமாரத்தியே கேள், நீ உன் செவியை சாய்த்து சிந்தித்துக்கொள். ஜனத்தையும் உன் தகப்பன் வீட்டையும் மறந்துவிடு. உன் தகப்பன் வீட்டையும் மறந்துவிட்டு, அப்பொழுது ராஜா உன் அழகில் பிரியப்படுவார். அப்பொழுது உன் ராஜா உன் அழகில் பிரியப்படுவார்.
அவர் உன் ஆண்டவர், அவரே உன் ஆண்டவர், ஆகையால் அவரை பணிந்து கொள். ஆகையால் நீ அவரை பணிந்து கொள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நாம் அவரை பணிந்து கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா. நாம் அவரை பணிந்து கொள்ளும் போது நம்மிடம் நம்மளுடைய விருப்பமாகிய ஹல்லேலூயா, நம்முடைய சுய விருப்பம், நம்முடைய சுய இச்சையின் விருப்பம் எல்லாவற்றையும் அவருடைய சிலுவையிலே அறைந்து ஹல்லேலூயா, நம்முடைய தகப்பன், நம்முடைய தாய், இந்த உலகம், இந்த சிற்றின்பங்கள், இந்த இச்சைகள், இந்த உலகத்தின் ஆசாபாசங்கள், அந்தஸ்துகள், ஆஸ்திகள் எல்லாவற்றையும் மறந்து, எல்லாவற்றையும் தேவனுக்கென்று மறந்து அவரை நாம் பணிந்து கொள்வோம் என்றால் அந்த ராஜா பிரியப்படுகிற அழகு, அந்த ராஜா விரும்புகிற அழகு உனக்குள்ளாகவும் எனக்குள்ளாகவும் வரும்போது பரலோகம் நம்முடைய கனத்தினால், நாம் கொடுக்கிற மகிமையினால், நாம் படிக்கிற பாடல்களினால், நாம் நிரம்புகிற ஜெபத்தினால், நாம் ஏறெடுக்கிற ஜெபத்தினால் பரலோகம் அசைக்கப்படும். அல்லேலூயா, அல்லேலூயா. அந்த ராஜா நம்முடைய அழகுல நம்முடைய பரலோக ராஜா பிரியப்பட வேண்டும். இன்றைக்கு உன்னுடைய அழகுல ஹல்லேலூயா, நீ அர்ப்பணிக்கிறது நிமித்தமாய், நீ தேவனுடைய சன்னிதானத்திலே தத்தம் செய்கிறது நிமித்தமாய் வருகிற அந்த அழகுல அவருடைய கண்களுக்கு ஏற்றபடி, அவருடைய விருப்பத்திற்கு ஏற்றபடி நீ உன்னை தத்தம் செய்யும் போது அவர் உன்னுடைய அழகிலே அவர் பிரியப்படுகிற தெய்வமாக இருக்கிறார். அல்லேலூயா. அன்றைக்கு அந்த எஸ்தர் ராஜாத்தி எப்படி அந்த அகாஸ்வேர் ராஜாவுக்கு முன்பதாய் நிற்பதற்கு முன்பதாய் தன்னை ஆயத்தப்படுத்தினார், தன்னை அழகுபடுத்தினாள், தன்னை ஹல்லேலூயா எந்தெந்த விதங்களில் எல்லாம் அழகுபடுத்தினாள், ஹல்லேலூயா எந்தெந்த விதங்களில் எல்லாம் ஆயத்தப்பட வேண்டுமோ ஹல்லேலூயா அதற்கு ஏற்றாறு போல ராஜா பிரியப்படுகிற வண்ணமாய், அந்த அகாஸ்வேர் ராஜா பிரியப்படுகிற வண்ணமாய் அவருடைய இருதயத்தின் திருப்தியாக ஹல்லேலூயா தன்னை ஹல்லேலூயா அர்ப்பணித்தது போல இன்றைக்கு நீங்களும் நானும் தேவனுடைய சன்னிதானத்தில் நாம் நம்மை முழுவதுமாய் அர்ப்பணிப்போம் என்றால் அந்த ராஜா நம்மிலே, அந்த ராஜா நம்மிலே, பரலோக நாதர் நம்மிலே பிரியப்பட்டு உன் மூலமாக அவர் மகிமைப்படுவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவன் எதிர்பார்க்கிற அலங்காரம் முதலாவதாக ஏசாயா 61வது அதிகாரம் அதனுடைய 10வது வசனத்தை வாசிங்க. கர்த்தருக்குள் பூரிப்பாய் மகிழுகிறேன், என் தேவனுக்குள் என் ஆத்துமா களி கூறுகிறது. மணவாளன் ஆபரணங்களினால் தன்னை அலங்கரித்துக் கொள்ளுகிறதற்கும், மணவாட்டி நகைகளினால் தன்னை சிங்காரித்துக் கொள்ளுகிறதற்கும் ஒப்பாக அவர் ரட்சிப்பின் வஸ்திரங்களை எனக்கு உடுத்தி நீதியின் சால்வையை எனக்கு தரித்தார். நீதியின் சால்வையை எனக்கு தரித்தார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. முதலாவதாக தேவன் நம்மிடையே எதிர்பார்க்கிற முதலாவது அலங்காரம் ரட்சிப்பின்னும் அலங்காரத்தினால் நாம் நிரப்பப்பட்டிருக்க வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வசனத்தை நல்லா கவனிங்க. அந்த 2வது பகுதியை வாசி. மணவாளன் ஆபரணங்களினால் தன்னை அலங்கரித்துக் கொள்கிறதற்கும், மணவாட்டி நகைகளினால் தன்னை சிங்காரித்துக் கொள்ளுகிறதற்கும், மணவாட்டி தன்னை நகைகளினால் தன்னை சிங்காரித்துக் கொள்கிறதற்கும் ஒப்பாக அவர் ரட்சிப்பின் வஸ்திரங்களை எனக்கு உடுத்தி, அவருடைய ரட்சிப்பின் வஸ்திரத்தை எனக்கு உடுத்தி நீதியின் சால்வையை எனக்கு தரித்தார். நீதியின் சால்வையை எனக்கு தரித்தார். எபிரேயர் 2வது அதிகாரம் அதனுடைய 4வது வசனத்தை வாசிருங்க. எபிரேயர் 2வது அதிகாரம் அதனுடைய 4வது வசனம். அடையாளங்களினாலும் அற்புதங்களினாலும் பலவிதமான பலத்த செய்கைகளினாலும் தம்முடைய சித்தத்தின்படி பகிர்ந்து கொடுத்த பரிசுத்த ஆவியின் வரங்களினாலும் தேவன் தாமே சாட்சி கொடுத்ததுமாயிருக்கிற இவ்வளவு பெரிதான ரட்சிப்பை குறித்து நாம் கவலையற்றிருப்போமானால் தண்டனைக்கு எப்படி தப்பித்துக் கொள்வோம்?
ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அங்க ஏசாயா தீர்க்கதரிசி புஸ்தகத்துல என்ன சொல்லுகிறாரு? மணவாளன் ஆபரணங்களினால் தன்னை அலங்கரித்துக் கொள்கிறதற்கும் மணவாட்டி நகைகளினால் தன்னை அலங்கரித்துக் கொள்கிறதற்கும் ஒப்பாக அவர் ரட்சிப்பின் வஸ்திரங்களை எனக்கு உடுத்தி நீதியின் சால்வையை எனக்கு என்ன செய்தாரு? தரித்தார். அல்லேலூயா. இன்றைக்கு அநேக ஜனங்கள் ரட்சிப்பின் வஸ்திரத்தை குறித்ததான கவலையற்ற ஜனங்களாக இருக்கிறோம். அதை குறித்ததான ஒரு பாரமே இல்லாத ஜனங்களாக இருக்கிறோம். அதை குறித்ததான ஒரு கவனம் இல்லாதவர்களாக இருக்கிறோம். ரட்சிப்பின் வஸ்திரம் அனுதினமும் புதுப்பிக்கப்படும் என்றால், ரட்சிப்பின் வஸ்திரத்தை நாம் அனுதினமும் தேவ சமூகத்திலே ஜெபத்திலே வைத்து நம்முடைய ரட்சிப்பை புதுப்பித்துக் கொள்வோம் என்றால், அதுதான் தேவன் எதிர்பார்க்கிற முதலாவது அலங்காரம். அல்லேலூயா. இந்த உலகத்திற்குரிய அலங்காரம், இந்த உலகத்திற்குரிய ஆபரணங்கள், இந்த உலகத்திற்குரிய நகைகள், இந்த உலகத்திற்குரிய மேக்கப், இந்த உலகத்திற்குரிய காரங்களினால் நம்மை அலங்கரித்துக் கொள்கிறதை பார்க்கிறோம். உலேற பெற்ற அந்த ரட்சிப்பை, அழிந்து போகிற பொன் ஆபரணங்களுக்கு நீ கொடுக்கிற முதலிடத்தை பார்க்கிறோம். இன்றைக்கு ரட்சிப்புக்கு நீ முதலிடம் கொடுக்காததினாலே தேவன் எதிர்பார்க்கிற அலங்கோலம், தேவன் எதிர்பார்க்கிற அலங்கோலம் இந்த நாளிலே உன்னிடத்தில் கரைந்து போயிருக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. ரட்சிப்பென்னும் வாசனை இன்றைக்கு நமக்குள்ளே குறைந்து கொண்டே இருக்கிறது. ரட்சிப்பென்னும் மகிமை இந்த நாளிலே நம்மிடத்தில் குறைந்து கொண்டே இருக்கிறது. ஏன்? இந்த உலகத்தினுடைய ஆசபாசங்கள், இந்த உலகத்திற்குரிய காரியங்கள், இந்த உலகத்திற்குரிய ஹல்லேலூயா மற்ற மனிதர்கள் என்னை எப்படியெல்லாம் அலங்கரித்துக் கொண்டார், எப்படியெல்லாம் நான் சிங்காரித்துக் கொண்டார், அவர்கள் என்னை மதிப்பார்களோ, அவர்கள் என்னை கனப்படுத்துவார்களோ என்கிற எண்ணம் தான் இருக்குதே தவிர, சிலுவையிலே அவர் சிந்தி, அவர் ரத்தம் சிந்தி மீட்டெடுத்த ரட்சிப்பின் மீது கவலையற்று இருக்கிறீர்களே. கர்த்தர் இந்த நாளில் உன்னோடு கூட பேசுகிறார். இவ்வளவு பெரிதான அந்த ரட்சிப்பை, இவ்வளவு பெரிதான அந்த ரட்சிப்பை குறித்து கவலையற்று இருக்கிறாயே தேவ ஜனமே. அதிலே நாம் சொல்லிக் கொள்கிறோம், தேவன் எதிர்பார்க்கிற அந்த அலங்காரத்தினால் நான் பரிசுத்த அலங்காரத்தோடு இன்றைக்கு நான் கர்த்தரை தொழுது கொள்கிறோம் என்று நாம் மார்பு தட்டுகிறோம். ரட்சிப்பை குறித்ததான உணர்வு இல்லையே உனக்குள்ளே. ரட்சிப்பு விலையேறப்பட்டது. அந்த ரட்சிப்பென்னும் விடுதலையை உனக்கு ஈவாக, இலவசமாக, தயவாக நம்முடைய தேவன் சிலுவையில விலைக்கரையம் கொடுத்து செலுத்தி அவர் நமக்காக கொடுத்திருக்கிறபடினாலதான் இன்றைக்கு நாம் ஜீவனோடு, சுகத்தோடு, பலத்தோடு அவருடைய சன்னிதானத்திலே நாம் வந்து அமர்ந்து கொண்டிருக்கிறோம். எபிரேயர் என்ன சொல்லுகிற வாசிங்க அந்த வசனத்தை. அடையாளங்களினாலும் அற்புதங்களினாலும் பலவிதமான பலத்த செய்கைகளினாலும் தம்முடைய சித்தத்தின்படி பகிர்ந்து கொடுத்த பரிசுத்த ஆவியின் வரங்களினாலும் தேவன் தாமே சாட்சி கொடுத்ததுமாய் இருக்கிற இவ்வளவு பெரிதான ரட்சிப்பை குறித்து, தேவன் நமக்கு சாட்சி கொடுத்ததுமாய் இருக்கிற இவ்வளவு பெரிதான ரட்சிப்பை குறித்து நாம் கவலையற்றிருப்போமானால் தண்டனைக்கு எப்படி தப்பித்துக் கொள்வோம்? தண்டனைக்கு வரப்போகிற ஆபத்துகளுக்கு, இந்த தேசத்தில் வரப்போகிற ஆபத்துகளுக்கு, இந்த ஹல்லேலூயா சபைக்கு வருகிற ஆபத்துகளுக்கு நீ எப்படி தப்பித்துக் கொள்வாய்? ரட்சிப்பை குறித்து கவலையற்று ஓடிக்கொண்டிருக்கிறாயா தேவ ஜனமே? ரட்சிப்பை குறித்ததான கவலை இல்லாமல் இன்றைக்கு நீ தீவிரம் காட்டி ஓடிக்கொண்டிருக்கிறாயோ? கர்த்தர் இந்த நாளிலே உன்னோடு கூட பேசுகிறார். கர்த்தர் இந்த நாளிலே உன்னோடு கூட இடைபடுகிறார். அவர் ஒரு விஷயம் இந்த நாளிலே உன் ரட்சிப்பை புதுப்பித்துக் கொள்ளும்படியாய் விரும்புகிறார். உன் ரட்சிப்பின் சால்வையை புதிதாக்கும்படியாய் விரும்புகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீ தேவனோடு கொண்டிருந்த அந்த ரட்சிப்பின் வஸ்திரத்தை இந்த நாளிலே புதுப்பித்துக் கொள்வாய் என்றால்
தேசத்திலே வரப்போகிறதான ஆபத்துகளுக்கு, தேசத்திலே வருகிறதான அழிவுகளில் இருந்து உன்னை தப்பித்துக் கொள்வாய். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ரட்சிப்பு என்னும் அலங்காரம் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அவருடைய சிலுவையில் இருந்து ஈவாய் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீ சம்பாதிக்கிற சம்பாத்தியம் உன்னை இன்றைக்கு உட்கார வைக்கல. நீ வேலை பார்க்கிற அந்தஸ்து உன்னை உட்கார வைக்கல. உன் குடும்பத்தினுடைய ஸ்டேட்டஸ் உன்னை உட்கார வைக்கல. ஹல்லேலூயா. 2000 ஆண்டுகளுக்கு முன்னதாய், 2000 வருஷத்திற்கு முன்பதாய் கல்வாரி சிலுவையிலே தன்னை முழுவதுமாய் அர்ப்பணித்து தனக்கென்று ஒரு சொட்டு ரத்தம் கூட இல்லாமல் சிந்தி, ரத்தத்தை சிந்தி மீட்டெடுத்த இயேசுவினுடைய கிருபையினால் இன்றைக்கு அவருடைய சமூகத்திலே அமர்ந்து கொண்டிருக்கிறாய். அந்த ரட்சிப்பை குறித்து கவலையற்று வாழ்ந்து கொண்டிருக்கிறாயோ? தேவ ஜனமே, கர்த்தர் இந்த நாளிலே உன்னை திட்டவட்டமாய் உன்னோடு கூட இடைபடுகிறார். ரட்சிப்பை குறித்ததான கவலையற்று ஓடிக்கொண்டிருக்கிறாயோ? ரட்சிப்பை குறித்ததான கனவீனமாய் ஓடிக்கொண்டிருக்கிறாயோ? நான் இத்தனை வருஷம் விசுவாசி, நான் என்றைக்கோ ரட்சிக்கப்பட்டு விட்டேன் என்று மார்பு தட்டி கொண்டிருக்கிறாயோ? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஓ ரபாடா சந்தடலகா, ஹல்லேலூயா. தேசத்தில் வரப்போகிற பேர்க்கிரி ஆபத்துகளிலிருந்து உன்னை மீட்ட வேண்டும் என்றால், உன்னை நீ பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் என்றால், தேவன் தந்துதான அந்த விலையேறப்பட்ட ரட்சிப்பை குறித்து நீ கரிசனை கொள்வாய் என்றால், ஹல்லேலூயா, இந்த நாளிலே நீ உயிர்ப்பிக்கப்படுவாய். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அநேகருக்குள்ள அந்த நடுக்கமே கிடையாது, அந்த ஒரு பயபக்தியே கிடையாது. ஏதோ வாழ்றோம் போறோம், ஏதோ வாரம் கூப்பிட்டாங்க, வாரம் போகலன்னா ஹல்லேலூயா கேட்பாங்களே, விசாரிப்பாங்களே. ஹல்லேலூயா. அந்த ரட்சிப்பை குறித்துதானே ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஒரு நடுக்கமும் பயமும் இன்னைக்கு அநேக தேவ ஜனங்களுக்குள்ள இல்லாததினால குடும்பத்துல பலவித பிரச்சனைகள், குழப்பங்கள், கடன் பிரச்சனைகள், போராட்டங்கள், ஓ ஹல்லேலூயா, அடிக்கடி குழப்பங்கள், ஓ ஹல்லேலூயா, பிரிவினைகள் இன்றைக்கு அநேகருடைய குடும்பத்தை இன்னைக்கு ஆட்டி படைத்துக் கொண்டிருக்கிறது. ஏன் தெரியுமா? ஓ கர்த்தர் உனக்கு விலையேறப்பட்டு அந்த ரட்சிப்பை உனக்கு கொடுத்து உன்னை இம்மட்டுமாய் வைத்த அந்த மகா பெரிய கிருபையை நீ நினையாமல் மறந்து போனபடினாலே. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ரட்சிப்பை கரைப்படுத்துகிற ஒரு 3 காரியம். யூதா பொதுவான யூதா 1வது அதிகாரம் 23வது வசனத்தை வாசிங்க. ஹல்லேலூயா. மாம்சத்தால் கரைபட்டிருக்கிற வஸ்திரத்தையும் வெறுத்து தள்ளுங்கள். எடுத்துட்டீங்களா? எல்லாரும் எடுத்தாச்சா? எல்லாரும் யூதா பக்கத்தை சொல்லுங்கப்பா. 330. யூதா பொதுவான நிருபம் 23வது வசனம். மாம்சத்தால் கரைபட்டிருக்கிற வஸ்திரத்தையும், மாம்சத்தால் கரைபட்டிருக்கிற வஸ்திரத்தை வெறுத்து தள்ளுங்கள். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. இங்க என்ன சொல்லுகிறார்? தெளிவா சொல்லிட்டார். என்ன சொல்றாரு? மாம்சத்தால் என்னென்ன காரியெல்லாம் மாம்சம் உன்னை கரப்படுத்துதோ அதை என்ன செஞ்சிடணுமா? அந்த வஸ்திரத்தை வெறுத்து தள்ளிடணுமா? ஏன்? அந்த விலையேறப்பட்ட ரட்சிப்பின் வஸ்திரத்தை அதை கரைப்படுத்துது. அவர் கொடுத்த அந்த விலையேறப்பட்ட ரட்சிப்பை அதை கரைப்படுத்தி அழித்துக் கொண்டிருக்கிறபடினால. அல்லேலூயா, அல்லேலூயா, ஹல்லேலூயா. எவையெல்லாம் மாம்ச ஈச்சை ஹல்லேலூயா உன் ரட்சிப்பின் வஸ்திரத்தை கரைப்படுத்துது. மொபைல், இன்டர்நெட் உன் ரட்சிப்பின் வஸ்திரத்தை கரைப்படுத்துது. டிவி உன் ரட்சிப்பின் வஸ்திரத்தை கரைப்படுத்துது. உன் நண்பர்கள் உன் ரட்சிப்பின் வஸ்திரத்தை கரைப்படுத்துகிறார்கள். உன் வேலை ஸ்தலம் உன் ரட்சிப்பின் வஸ்திரத்தை கரைப்படுத்துது. இன்றைக்கு அவைகளை வெறுத்து தள்ளுவாய் என்றால் கர்த்தர் உன்னை மகிமை உள்ள அலங்காரம் உள்ள கிரீடமாய் உன்னை மாற்றுவார். காமானா சந்தாடாலாகாடா.
ஹல்லேலூயா. தேவனுக்கென்று இந்த 2024 வருஷத்திலே அவருக்கென்று வைராக்கியமாய் எழும்புவாய் என்றார். உன்னை கொண்டு இந்த தேசத்தை தேவன் அசைக்க போகிறார். ஹல்லேலூயா. தேவனுக்கென்று வைராக்கியமாய், ரட்சிப்புக்கென்று வைராக்கியமாய், அவர் கொண்ட மகிமைக்கென்று வைராக்கியமாய் நீ எழும்புவாய் என்றார். தேசம் உன் காலடியில மண்டியிடும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேசத்தின் அதிகாரிகள் உன் காலண்டைக்கு வருவார்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மாம்சத்தால் கரைபடுகிற வஸ்திரத்தை இன்றைக்கு கரைந்து போட, அவைகளை தள்ளிவிட அர்ப்பணிக்க இன்றைக்கு ஆயத்தமாயிருப்பாய் என்றார். உன்னை அவருடைய கரத்தில் எடுக்க அவர் ஆயத்தமா இருக்கிறார். அவருடைய காயப்பட்ட கரம் இந்த நாளிலே உன் வாழ்வை பொறுப்படுத்திக் கொள்ளும்படியாய் விரும்புகிறது. பலவிதமான குழப்பத்தோடு இங்கு வந்திருக்கிறாயோ தேவ பிள்ளையே, பலவிதமான கேள்வியோடு வந்திருக்கிறாயோ தேவ ஜனமே. ஹல்லேலூயா. கர்த்தர் இந்த நாளிலே தீர்க்க தரிசனமாய் உன்னோடு கூட பேசுகிறார். கர்த்தர் இந்த நாளிலே பகிரங்கமாய் உன்னோடு கூட இடைப்பட்டுக் கொண்டிருக்கிறார். இந்த நாளிலே உன்னை உயிர்ப்பிக்கும்படியாய், இந்த நாளிலே உன்னை உயிர்ப்பிக்கும்படியாய், உன்னை தட்டி எழுப்பும்படியாய் தேவ அவருடைய வல்லமை பொருந்திய கரம் இந்த ஆலயத்தின் நடுவே உலாவிக் கொண்டிருக்கிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உராபாலா சந்ததலகதா. நீ அவருக்கு தேவை. அவருடைய ராஜ்யத்திற்கு நீ தேவை. அவருடைய ராஜ்யத்திற்கு நீ தேவை. ஹல்லேலூயா. இந்த உலகம் உன்னை ஒருவேளை அற்பமாய் நினைக்கலாம். இந்த உலகம் உன்னை ஒருவேளை தூஷிக்கலாம். இந்த உலகம் உன்னை ஒருவேளை ஏளனப்படுத்தலாம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீ பரலோக நாதரிடத்திலிருந்து பெற்றிருக்கிற அந்த ரட்சிப்பு உன்னை கனப்படுத்தும்படியாய் விரும்புகிறது. ஹல்லேலூயா. நீ பரலோக நாதரிடத்திலிருந்து பெற்றிருக்கிற அந்த விளையாடப்பட்ட ரட்சிப்பு உன்னை உயர்த்தும்படியாய் விரும்புகிறது. ஹல்லேலூயா. நீ அவருக்காக என்ன செய்யணும்? இந்த உலகத்தின் ஆசை இச்சைகளை அவரோடு கூட சிலுவையிலே அறையப்பட உன்னை தத்தம் செய்ய வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எத்தனை பேர் ஆயத்தமா இருக்கிறீங்க? எத்தனை பேர் விரும்புகிறீங்க? கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையில இடைபெற வேண்டும் என்று விரும்புகிறார். கடந்த வருடத்தை போல நீ இல்ல. ஹல்லேலூயா. கடந்த வருஷத்தை போல கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையில உன் குடும்பத்தை நடத்தும்படியா இல்ல. இந்த வருஷத்திலே அவருடைய மகிமை, அவருடைய கிருபை பொருந்திய கரம் உன் மூலமாய் வெளிப்படும்படியாய் இந்த ஆலயங்களிலே பலமாய் இறங்கி இருக்கிறது. உடபல ரகதத நம சந்தல ரகததா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உன் நோய்களை அவர் சுகப்படுத்தும்படியாய் விரும்புகிறார். நோய்களும் என்னும் கட்டுகளினால் நீ பீடிக்கப்பட்டவனாக இருக்கிறாயோ, நோய் என்னும் கட்டுகளினால் உன் பலவீனங்கள், உறுப்புகள் செலவில் செயல்படாமல் முடியாமல் இருக்கிறதோ, கர்த்தர் இந்த நாளில் உன்னை தொடுகிறார். அவருடைய அற்புதத்தின் கரம் இந்த நாளில் உன்னை தொடுகிறது. உதானாமா சந்தடாலாகாடா. உன் எலும்புகள் எல்லாம் உயிரடையும்படி அவருடைய மகிமை உள்ள பிரசனம் இந்த நாளில் அவனை தொட்டுக் கொண்டிருக்கிறது. Thank you Holy Spirit of God. Hallelujah, hallelujah. நன்றி ராஜா, நன்றி ராஜா. நீதிமொழிகள் ஹல்லேலூயா 23வது அதிகாரம். நீதிமொழிகள் 23வது அதிகாரம் 21வது வசனத்தை வாசிக்கலாம். இரண்டாவதாக தேவன் எதிர்பார்க்கிறார் அந்த அலங்காரத்தை கரைபடுத்துகிற இரண்டாவது காரியம், சத்தியத்தை வாங்கு, அதை விற்காதே. அப்படியே ஞானத்தையும் உபதேசத்தையும் புத்தியையும் வாங்கு. குடியனும் போஜன பிரியனும் தரித்திரராவார்கள். தூக்கம் கந்தைகளை உடுத்துவிக்கும். அல்லேலூயா. மறுபடியும் வாசிங்க. குடியனும் போஜன பிரியனும் தரித்திரராவார்கள். குடியனும் பிரியனும் போஜன பிரியனும் தரித்திரராவார்கள். தூக்கம் கந்தைகளை உடுத்துவிக்கும். தூக்கம் வராதுல.
வராதுல, வார்த்தை வராதுல. ஏன்னா வசனம் உள்ள போயிடுச்சுன்னா, கிரியை செஞ்சு உங்களை விடுதலை ஆயிடுச்சுன்னா விசுவாசுக்கு கொண்டாட்டம் ஆயிரும். அல்லேலூயா, அல்லேலூயா. வாசிங்க, எல்லாரும் சேர்ந்து வாசிங்க. 23, 21. குடியனும் போஜன பிரியனும் தரித்திரராவார்கள், தூக்கம் கந்தைகளை உடுத்துவிக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா. தேவன் எதிர்பார்க்கிற அலங்காரத்தை அலங்கோலப்படுத்துகிற இரண்டாவது என்னது? தூக்கம். இன்னைக்கு அநேக போட்டு மாட்டி வதக்குது. அல்லேலூயா, அல்லேலூயா. அது வரைக்கும் நல்லா பிரிஸ்கா வருவாங்க, உற்சாகமா வருவாங்க. எப்ப பாடல் ஆராதனை பாட்டு ஸ்டார்ட் அடிக்கும், அப்பதான் தூக்கம் வரும், கொட்டாய் வரும். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. நம்ம பேடு வாசித்த ராஜேந்திரன் எல்லாருமே பார்த்திருப்பீங்க. முதல் ஆரம்ப ஜபத்திலே தூங்குவோம். அல்லேலூயா. ஆரம்ப ஜபமே தூக்கத்தில் எப்படி இருக்கும்? நைட்டெல்லாம் 2 மணி 1 மணி வரை உட்காந்து ஆண்டுடைய சமூகத்துல போராடி அழுது மண்டி உருண்டு பரண்டுங்கண்ணா, ஆண்டுடைய சமூகத்துல வார்த்தையை வாங்கிட்டு வந்து இங்கனக்குள்ள நின்று பயபக்தியோடு தேவ சமூகத்துல நின்றா இங்க முன்னாடி உட்கார்ந்து இருக்கிறாங்க கொட்டாய் எப்படி இருக்கும்? அவ்வளவு நாட்டிக்கம், அவ்வளவு பயபக்தி. கொட்டாய் வருது இங்க வந்துதான், கை நீட்டிக்கிட்டு இருக்கும் போதே வருது. ஒரு சிலர் இருக்கலாம், நானும் கவனிச்சுக்கிட்டு தான் இருக்கேன். இங்க என்ன செய்யும்? வாசிங்க, டைட்டஸ் பிரதர் வாசிங்க பாப்போம். தூக்கம் கந்தைகளை உடுத்துவிக்கும். அல்லேலூயா. குடியனும் போஜன பிரியனும் தரித்திரராவாங்க. எல்லாவற்றுக்கும் ஒரு லிமிட் இருக்கு. ஒரு லிமிட்டுக்கு மேல அலையக்கூடாது. அல்லேலூயா. சாலமோன் தெளிவா எழுதியிருக்கிறார். அல்லேலூயா. ஆவிக்குரிய தூக்கம் இன்றைக்கு வந்துருச்சுன்னா, ஆவிக்குரிய நித்திரையை விட்டு நீ எழும்பும் போது மாத்திரம்தான் தேவன் எதிர்பார்க்கிற அந்த அலங்காரம் நமக்குள்ள வர ஆரம்பிக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா. தூக்கம் கந்தையை உடுத்துவிக்கும். தூக்கம் இது ஆவிக்குரிய ஒரு பின்மாற்றத்தை காண்பிக்கிறது. ஆவிக்குரிய பின்மாற்றம் வந்துருச்சுன்னா முதல்ல என்ன வரும் தெரியுமா? சின்னாட்டம் வரும், மந்தமா இருக்கும். உலக பிரகாரமா சொன்னோம்னா கிங்கன் இருக்கும். எப்படி இருக்கும்? என்னத்தடி வாயில தான் வரும். வாயிலே நிறைய பேர் வர சொன்னாங்க. ஜோமன் இன்னைக்கு இந்த வருஷத்துல எப்படியாயும் ஆசீர்வாதத்தை பெற்றே ஆகணும். அப்புறம் ஆள் தெரியாது. போன் அடிச்சாலும் எடுக்க மாட்டாங்க, சைலண்ட்ல விழுந்துடும் போன். அல்லேலூயா. இன்னையா போன வாரம் தானையா அடிச்சு திம்சம் பண்ணணும், நீங்க வாங்கியா ஜோமன? நான் எங்கேயோ இருக்கேன். அல்லேலூயா, அல்லேலூயா. பின்மாற்றம். அல்லேலூயா, அல்லேலூயா. இது ரட்சிப்பின் வஸ்திரத்தை என்னப்படுத்துது? கரப்படுத்துது. ஒரு ரட்சிப்பின் வஸ்திரத்தை கரப்படுத்தும். தூக்கத்தை விட்டு இன்னைக்கு எழும்பிருங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. உன் நித்திரையை விட்டு இன்றைக்கு எழும்பு. அன்றைக்கு எலியா தீர்க்கதரிசி அவர் சோர்ந்து போய் படுத்துட்டாரு. சூரச்செடியின் கீழே வந்து எழுப்பிட்டாங்க தேவ தூதர்கள் வந்து, எந்திரிடா டே, உன்னை கொண்டுதான்டா நான் செய்ய வேண்டிய திட்டம் பயங்கரமா இருக்கு, நீ இப்பயே சோர்ந்து போய் படுக்கிறியாரா? எந்திரி, நீ போக வேண்டிய தூரம் வெகு தூரமா இருக்கு. தட்டி எழுப்புகிறார். அல்லேலூயா. அது போல இன்றைக்கு இங்க இருக்கிற ஒரு சிலரை கர்த்தர் தட்டி எழுப்பும்படியா விரும்புகிறார்.
தட்டி எழுப்பும்படியாய் விரும்புகிறார். அல்லேலூயா. நீ போக வேண்டிய தூரம் வெகு தூரமா இருக்கு சகோதரா. நீ போக வேண்டிய தூரம் வெகு தூரமா இருக்கு சகோதரியே. உன் நித்திரை விட்டு எழும்பு. வருஷத்தின் கடைசியில் ஆண்டவர் நம்மோடு கூட பேசினார். அல்லேலூயா, அல்லேலூயா. வருஷத்தின் வாக்குத்தத்தம் என்ன? போதகர் வாரம் வாரம் கேட்பாங்க, நான் கேட்க மறந்துட்டேன். ஆபத்து காலத்துல என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன். அவர் விடுவிக்க வல்லமை உள்ள தெய்வன். அல்லேலூயா. நான் தூங்கிக்கிட்டே இருக்கேன், ஆண்டவரே என்னை விடுவீங்கன்னு சொன்னா அவர் விடுவிக்க மாட்டார். அல்லேலூயா, அல்லேலூயா. நான் செய்யறதெல்லாம் செய்யறேன், நீங்க என்னை விடுவிக்க மட்டும் செஞ்சிருங்க. இது எவ்வளவு செல்பிஷா இருக்கு. அல்லேலூயா, அல்லேலூயா. நீ சொல்ற எச்சரிப்புக்கு நான் கீழ்ப்படிய மாட்டேன், நீ சொல்ற வார்த்தைக்கு நான் கீழ்ப்படிய மாட்டேன், நான் செவி சாய்க்க மாட்டேன், யாரையும் நான் கனப்படுத்த மாட்டேன். நான் பிடிச்ச முயலுக்கு 3 காலு தான்யா அப்படின்னு சொல்லிட்டு நான் போயிட்டே இருப்பேன். ஆனா நான் எனக்கு ஆபத்து வரும்போது நான் உங்களை கூப்பிடுவேன், நீர் வந்துடணும் அப்படின்னு இன்னைக்கு எத்தனை பேரு ஆர்டர் போட்டுக்கிட்டு உட்கார்ந்து இருக்கோம். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. தூக்கம் கந்தைகளை உடுத்துவிக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா. உன் ரட்சிப்பின் வஸ்திரத்தை அதை கரைப்படுத்திரு. இந்த நாளிலே தட்டி எழுப்புகிறார். எழுந்துச்சிரு, உன்னை கொண்டு நான் செய்யும் காரியம் பயங்கரமாயிருக்கிறது. யாரையும் அற்பமா எண்ணக்கூடாது. நான் கற்றுக்கொண்ட பாடம், எந்த ஒரு மனுஷனையும் அர்ப்பணமா ஏளனமா அசால்ட்டா நினைச்சிட்டோம்னு வைங்களேன், ஆண்டவர் ஒரு நிமிஷத்துல தூக்கிடுவார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டுடைய பிளானும் திட்டங்களும் விசேஷமா இருக்கும், தனியா இருக்கும், ஒரு யூனிக்கா இருக்கும். அல்லேலூயா. அது யாருக்கு? நமக்கெல்லாம் தெரியாது. நம்ம ஜெபம் பண்ணோம்னா தெரியும். யாரையும் அற்பமா பேச மாட்டோம், யாரையும் ஏளனமா பேச மாட்டோம். அல்லேலூயா, அல்லேலூயா. ஜெபிக்கிற பிள்ளைகளுக்கு மாத்திரம்தான் அந்த ரகசியம் எல்லாம் புரியும். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்படிப்பட்ட அற்பமா எண்ணப்படுகிற அல்லேலூயா தாவீதை தான் கர்த்தர் ராஜாவா உயர்த்தினார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஏளனமா பேசப்பட்ட யோசேப்பினுடைய கால்களில் தான் விழும்படி கர்த்தர் செய்தாரு. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. எந்த மனுஷனையும் உயர்த்தவும் தாழ்த்தவும் அது அவருடைய கரத்துல இருக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. ஓ அல்லேலூயா. இன்றைக்கு நீ ஒருவேளை தாழ்த்தப்பட்ட நிலைமையில இருக்கலாம், மற்றவர்கள் அற்பமா எண்ணப்பட்ட நிலைமையில இருக்கலாம், தூங்கிக் கொண்டு இருக்கலாம். நீ இந்த நாளிலே எழும்புவாய் என்றால் உன்னை கொண்டு தேவன் தம்முடைய சித்தத்தை இந்த தேசத்திலே நிறைவேற்ற அவர் மகிமை உள்ள தெய்வமா இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. இறுதியாக ஆதியாகமம் 37வது அதிகாரம், ஆதியாகமம் 37வது அதிகாரம் 33, 34வது வசனத்தை வாசிங்க. யாக்கோபு அதை கண்டு, இது என் குமாரனுடைய அங்கிதான், ஒரு துஷ்ட மிருகம் அவனை பட்சித்து போட்டது, யோசேப்பு பீருண்டு போனான் என்று புலம்பி தன் வஸ்திரங்களை கிழித்து தன் அறையில் ரெட்டு கட்டி கொண்டு அநேக நாள் தன் குமாரனுக்காக துக்கித்துக் கொண்டிருந்தான். அல்லேலூயா. மூன்றாவதாக கவலை, துக்கம் உன் ரட்சிப்பின் வஸ்திரத்தை கரப்படுத்தும். அல்லேலூயா. தேவன் எதிர்பார்க்கிற அந்த அலங்காரத்தை விட்டு உன்னை தூரப்படுத்திடும். உலகத்தின் கவலைகள் உங்களை நெருங்க கூடாது. அல்லேலூயா. இன்னைக்கு அநேகர் கவலைப்பட்டு கவலைப்பட்டு கவலைப்பட்டே வியாதியை இழுத்து வச்சிடறாங்க. அல்லேலூயா. புலம்பிக்கிட்டே இருக்கிறாங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. அது அப்படி ஆயிடுச்சு, இது இப்படி ஆயிடுச்சு. உலக கவலை, உலக துக்கம் அல்லேலூயா உன் ரட்சிப்பின் வஸ்திரத்தை கெடுத்து விடுகிறது. அல்லேலூயா. உலக துக்கம் நீ ஆத்துமாக்களை குறித்த ஆவிக்குரிய பரலோக ஏற்றதான துக்கம் உனக்குள்ள இருந்துச்சுன்னா உன் ரட்சிப்பின் வஸ்திரத்தை அனல் முட்டி எழுப்பும். அல்லேலூயா. உலகத்திற்கு ஏற்றதான துக்கம் உன் இருதயத்திலே இருக்கும் என்றால் உனக்கு வியாதி தான் வரும். அல்லேலூயா. உன் ரட்சிப்பின் வஸ்திரத்தை அல்லேலூயா ஒரு நாள் அனல் முட்டி எழுப்பாது. அல்லேலூயா.
உன் ரட்சிப்பின் அலங்காரத்தை நீ கவனமாய் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். கர்த்தர் இந்த நாளிலே உன்னோடு கூட பேசுகிறான். தேவன் எதிர்பார்க்கிற அலங்காரம், உன் ரட்சிப்பின் வஸ்திரம் இந்த நாளிலே புதுப்பிக்கப்பட வேண்டும். அந்த விலையேறப்பட்ட அந்த ரட்சிப்பை குறித்து கவலையினமாய் கனவீனமாய் நீ இருந்து கொண்டிருக்கிறாயோ, கர்த்தர் இந்த நாளிலே உன்னோடு கூட பேசி இருக்கிறார். உன்னை தட்டி எழுப்புகிறார். ரட்சிப்பை கரைப்படுத்துகிற 2 மாம்சீக கிரியைகள், 2வது தூக்கம், 3வது துக்கம், இவைகளை விட்டு இந்த நாளிலே நீ எழும்புவாய் என்றால் தேவனுடைய மகிமை என்னும் ஆயுதமாய், இருபுறமும் கருக்குள்ள பட்டயமாய் இந்த தேசத்திற்கு உன்னை அனுப்பும்படியாய் தேவன் விரும்புகிறார். எல்லாரும் முழங்கால் படியிடலாம், ஆண்டுடைய முகத்தை நோக்கி பார்க்கலாம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றி ராஜா, நன்றி ராஜா. எல்லாரும் வாய்களை திறந்து கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஆண்டுடைய பரிசுத்த கரங்களிலே நம்மை நாமே முழுவதுமாய் கொடுக்கலாமா? ஹல்லேலூயா. இந்த நாளிலே கர்த்தர் நம்மோடு கூட பேசி இருக்கிறார். ஹல்லேலூயா. ஓ ரிபானமா சந்தடலக படலக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றி தெய்வமே, நன்றி தெய்வமே. வாய்களை திறந்து, வாய்களை திறந்து, ஆண்டவரே நீர் எதிர்பார்க்கிற அந்த அலங்காரத்தை ஓ நான் இந்த நாளிலே ஓ ஹல்லேலூயா ஓ குறித்து நீர் இந்த நாளிலே என்னோடு கூட பேசுறீங்கப்பா. ஓ உம்முடைய வசனத்தின் மூலமா என்னோடு கூட இடைப்பட்டு இருக்கிறீரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உடன மகந்தலரபா சந்தடலகபடரா. எனது விளக்கு எரிய செய்தி, இரவை பகலாக்கினே. எனது விளக்கு எரிய செய்து இரவை பகலாக்கினே. எரிந்து கொண்டிருப்பேன் எப்போதும் உமக்கா, என் ஜீவன் பிரியும் வரை. எரிந்து கொண்டிருப்பேன் எப்போதும் உமக்கா, என் ஜீவன் பிரியும் வரை. எரிந்து கொண்டே இருப்பேன் எப்போதுமே. என் ஜீவன் பிரியும் வரை எரிந்து கொண்டே இருப்பேன், எரிந்து கொண்டே இருப்பேன். ஓ எப்போதுமே. கேளுங்க, கேளுங்க. எரிந்து கொண்டே இருப்பேன், எரிந்து கொண்டே இருப்பேன். சொல்லுங்க, போதுமே. எரிந்து கொண்டே இருப்பேன், எரிந்து கொண்டே இருப்பேன். ஓ எப்போதுமே உமன் எரிந்து கொண்டே இருப்பேன். ஆண்டுடைய சன்னிதானத்திலே நம்மை நாமே முழுவதுமாய் ஒப்புக் கொடுக்கலாம். நான் உமக்காக ஓட விரும்புகிறேன் ஆண்டவரே. எத்தனை பேர் சாயத்தமா இருக்கு? இந்த நாளில் என்னோடு கூட பேசுறீங்க. அந்த ரட்சிப்பின் நீர் கொடுத்த அந்த விலையேறப்பட்ட ரட்சிப்பின் வஸ்திரத்தை குறித்ததான ஒரு கவலையற்றவனா நான் இதுவரைக்கும் ஓடிட்டப்பா.
அதை குறித்த ஒரு கவலை இல்லாதவனா நான் இதுவரைக்கும் ஓடிட்டப்பா. எனக்கு கல்வாரி சிலுவில நீர் தந்த அந்த விளையாடப்பட்ட ரட்சிப்பு இந்த நாள் முதற்கொண்டு நான் பாதுகாத்துக் கொள்ள, இந்த நாள் முதற்கொண்டு நான் பாதுகாத்துக் கொள்ள அந்த கரிசனை உள்ளவன ஆய்வோட எனக்கு கிருபை தாரும் ஆண்டவரே. ஆண்டவருடைய கரத்திலே நம்மை தாழ்த்தி அர்ப்பணிக்கலாம், ஜெபிக்கலாம். கிருபை நிறைந்த நல்ல ஆண்டவரே, ஆசீர்வதிக்கப்பட்டது நல்ல வேலைக்காய் ஸ்தோத்திரம். இம்பட்டுமா நீர் எங்களோடு கூட இடைப்பட்டதற்காய் ஸ்தோத்திரம். வார்த்தையை நீர் உறுதிப்படுத்தினதற்காய் ஸ்தோத்திரம். வார்த்தையை கேட்டதான எங்கள் ஒவ்வொருவரையும் நீர் பலப்படுத்தும் ஆண்டவர். தேவன் எதிர்பார்க்கிற அந்த அலங்காரத்திலே விருப்பமாய் நாங்கள் ஜீவிக்க கர்த்தர் கடைசி நாட்களிலே எங்களுக்கு கிருபை தாருங்கப்பா. சத்தியத்தின்படி நாங்கள் ஜீவிக்க ஓட கர்த்தர் கிருபை தாரும். கேட்ட வசனத்தை இந்த நாளோடு கூட விட்டு விடாதபடி ஒவ்வொரு நாளும் அதை உம்முடைய சமூகத்துல வைத்து தியானிக்க கர்த்தர் எங்களுக்கு கிருபையும் பலனையும் கொடுங்கப்பா. இந்த நாளிலே வர தடைப்பட்டதான ஒவ்வொரு பிள்ளைகளை மன்னித்து உடைய ராஜ்யத்திற்கு நேராய் ஒவ்வொருவரையும் ஆயத்தப்படுத்தும், உடைய வருகைக்கு நேராய் ஆயத்தப்படுத்தும். கேட்ட சத்தியம் பேசின நீர் வார்த்தைகளின்படி அவர்களை கர்த்தர் உருவாக்கும் ஆண்டவர். பலப்படுத்தும் கிருபையினாலே நிரப்பிக் கொள்ளும் ஆண்டவர். ஆசீர்வதிங்கப்பா. வல்ல கோட்டைக்குள்ளாய் மூடி மறைத்துக் கொள்ளும், பொறுப்படுத்திக் கொள்ளும். வந்ததான ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாஞ்சைகள் விருப்பங்கள் உடைய நாமத்திற்கு மகிமை கண்டு என் தேவ ஆவியானவர் நிறைவேற்றும் ஆண்டவரை திருப்தியோடு அனுப்பும். பெரிய காரியங்களை செய்யும் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல பாரங்களை மறவாத. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பராமரிப்பும் பாதுகாப்பும் நம் அனைவரோடும், உலகத்தில் உள்ள எல்லா பரிசுத்தவான்களோடும் நம் அனைவரோடும் கூட இருப்பதாக. ஆமென், ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.